இருக்கட்டும், கொஞ்சம் 18+ இருக்குங்க, வல்கரா இருக்கு, இது ஃபேமிலிலாம் பார்க்குற ஷோ, இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க, பழகுறாங்க. குறிப்பாக துஷார் அரோராவாக இருக்கட்டும், நீங்கள் பார்வதியாக இருக்கட்டும், இந்த 4 பேரோட பேர் அதிகமாக வந்துட்டே இருந்துச்சு. நடுவில் ஒரு வாட்டி உங்களையும் நீங்களும் பார்வதியும் அவங்க தனியாக இருக்கும் போது எல்லாம் வெளியே படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த டாக் நாய் குலைக்கிற மாதிரி இருந்திருக்கும், அந்த பிஹேவியர்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆச்சு? சில நேரங்களில் நம்மளாலே அது எப்படி சொல்றது, அது எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியாதா, இல்லை ஹவு யூ டிஸ்கிரைப் தட்? அது எப்படின்னா வந்து நம்ம ஒரு பிளான் போடுவோம், கடவுள் ஒரு பிளான் போட்டுருவார். ஓகேங்களா? அது வந்து எப்படி சொல்கிறது, ஐ திங்க் தட் இஸ் டூ பர்சனல் எங்களுக்குள்ள. ஆமாம், ஏன்னா வந்து நான் ஏன் வந்து பாருனா லைஃப் லாங் ஃப்ரெண்டாக நான் எப்போவுமே இருப்பேன். லைக் எப்போவுமே ஒரு நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக கொண்டு போகிற மாதிரி ஒரு பர்சன் பார்க்குறேன்னா, ஷீ இஸ் வெரி வெரி லாயல். ரொம்ப ரொம்ப லாயல் அவங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, அவங்கள எந்த விதத்துலேயும் இறக்கிடக்கூடாது சொல்லிட்டு தான் அந்த கார் டாஸ்க்லேயே வந்து நான் சண்டை போட்டேன். அது வந்து என்னோடய ஃபைட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாண்ட்ரா கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து என்கிட்ட அதை கேட்குறப்போ இட்ஸ் பிட்வீன் மீ அண்ட் மை விமென்ல. ஸோ அதான் அது வந்து தட் வாஸ் டூ சென்சிட்டிவ் டு ஆஸ்க். ஸோ ஐ வில் நெவர் என்கரேஜ். யாராக இருந்தாலும் அது தப்பு தான்ற மாதிரி தான் அந்த சண்டை வந்தது. ஓகே ஓகே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிடுச்சு சண்டை. ஏன்னா அந்த கில்லர் காயின் டாஸ்க் இருந்தது இல்லையா? ஸோ ஆல் இஸ் ஃபேர்ன்ற மாதிரி எல்லாம் விளையாடி இருப்பாங்க அந்த டைமில். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் டே அந்த கார் டாஸ்க்லேயும் ஓகே ஆல் இஸ் ஃபேர்ன்ற மாதிரி தான் இது தோணுச்சு. பட் ஸ்டில் could have been controlled, and I accept the consequences. I accept everything what I have done. Next time வந்து இது நடக்காது, கண்டிப்பாக என் லைஃப்பில் நடக்காது. ஓகே. எங்கேயும் கோவமும் பட மாட்டேன், எங்கேயும் மாற்றியும் விட மாட்டேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு படத்தை பண்ணிக்கிட்டு அவ்வளோ மக்களை மகிழ்விச்சுக்கிட்டு அப்படியே நான் வாழ்ந்துருவேன். ரைட் ரைட். நீட். நெக்ஸ்ட் கிளிப். டேய் பார்த்தா பிக் பாஸ் வீட்டில் என்னடா பேட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த. ஏன்னா இப்போ விக்ரம் வந்து நிறைய நேரங்கள் ரொம்ப அமைதியாக உள்ளவரோட, அவரே பார்த்தா 1க்கு 9 வாட்டி ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு மாதிரி பயங்கர ட்ரிகர் ஆகிட்றாங்க. நீங்கள் உள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு அப்போ தோணுச்சா? ஏன்னா கமருதீன் வந்து ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடலாம், ஒரு இதை சொல்லலாம், வெளியிலேருந்து அவ்வளோ பேர் கத்துறாங்க, இது பண்ணலாங்க. உங்களுக்கு தோணுச்சா டாஸ்க்காது இதுவா, அது நான் வெளியே வரேன்டா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்கே நடக்கிறது எல்லாமே வந்து எப்படின்னா, நான் சொன்னேன்ல, ஒருத்தர் வந்து நடிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து உண்மையாகவே அது அனுபவிக்கிறாங்கன்றது கூட உங்களால் சொல்ல முடியாது அந்த வீட்டில்.